அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சரி மாணவர்களே, இன்று நான் உங்களுடன் கலந்துரையாட உத்தேசித்துள்ள விடயம் வஹியின் அவசியப்பாடு அல்லது முக்கியத்துவம். வஹியின் அவசியப்பாடு அல்லது முக்கியத்துவம் என்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, சிறு அறிமுகத்துடன் நாங்கள் வஹியின் அவசியப்பாடு தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதாவது மாணவர்களே, வஹி என்றால் என்ன, மொழி ரீதியான கருத்து மற்றும் சரியா ரீதியான கருத்து என சிறு ஒரு அறிமுகத்துடன் ஒரு விரிவான விளக்கத்தை நோக்கி போகிறது சிறந்தது. இவை தொடர்பாக நான் பதிவிட்ட முன்னைய காணொளிகளில் விரிவான விளக்கத்தை கொடுத்துள்ளேன். இவற்றின் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுகிறேன். தேவையானவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, நாம் நேரடியாக விடயத்துக்கு வருவோம். வஹியின் அவசியப்பாடு, அதாவது தனது பிரதிநிதியாக மனிதனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ் வழிகாட்டும் பொறுப்பையும் தனக்கே உரியதாக ஏற்றுக்கொண்டான். எனவே அல்லாஹ் மனித சமூகத்தை நேர்வழியின் பால் இட்டு செல்வதற்கு படிப்படியாக கால சூழ்நிலைக்கேற்ப வஹியை அருளினான். புலனறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் அப்பால் முதன்மையான அறிவொன்றாக வஹி அமைந்தது. புலனறிவும் பகுத்தறிவும் மனிதனில் பொதிந்துள்ளதோடு அவை மனிதன் வளர வளர கூர்மை அடைகின்றன. ஆனால் வஹி அப்படிப்பட்டதல்ல. உண்மையில் வஹி மேற்கூறப்பட்ட இரண்டு அறிவுகளையும் நெறிப்படுத்தி மனிதனை சத்தியத்தின் பால் வழிநடாத்துகிறது. அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் புலன்களை அடிப்படையாக கொண்ட அவற்றின் தேவைக்கேற்ப மட்டுப்படுத்தப்பட்ட அறிவு வழங்கப்பட்டுள்ளது. மனிதன் இப்புலனறிவுடன் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பகுத்தறிவையும் பெற்றுள்ளான். பகுத்தறிவை பெற்ற மனிதன் நேர்வழியை தேர்ந்தெடுப்பதற்கு உதவியாகவே வஹியுடைய அறிவு வழங்கப்படுகிறது. இவ்வஹியானது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக வழங்கப்படுவதில்லை. மாறாக மனிதர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நபிமார்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் அதை எத்தி வைப்பதன் மூலம் ஏனைய மனிதர்களை சென்றடைகிறது. அல்லாஹ்விடமிருந்து அவனது தூதர்களுக்கு அருளப்படும் அல்லாஹ்வின் பேச்சு ஆகும். எனவே மாணவர்களே, மனிதன் நேர்வழி பெறுவதற்கு வஹி அறிவு அவசியமாகும். இதன் அடிப்படையில் இந்த வஹியின் முக்கியத்துவத்தை, அதாவது அதன் அவசியப்பாட்டை நாம் சற்று விரிவாக நோக்குவோம். அல்லாஹ் மனிதனை சோதிப்பதற்காக மனோ இச்சை என்ற தூண்டுதலை அவனில் வைத்துள்ளான். மனோ இச்சை மனிதனது பகுத்தறிவை அடக்கி நன்மை தீமை தொடர்பாக சிந்திக்க விடாமல் உலக இன்பங்களின் பால் அவனை இழுத்துச் செல்ல தூண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் வஹி அறிவு மனிதனுக்கு நன்மை தீமை சரி பிழை பற்றிய தெளிவை முன்வைக்கிறது. அதை விசுவாசித்து நடக்கும் மனிதன் படிப்படியாக மனோ இச்சையை வெற்றி கொள்கின்றான். மேலும் இவ்வுலகத்தில் இப்பிரபஞ்சத்தில் பல படைப்புகள் காணப்படுகின்றன. அவற்றுள் அதிகமானவை மனிதனில் புலன்களால் அறிய முடியாதவை. ஏனெனில் மனிதனின் புலனறிவு வரையறுக்கப்பட்டது. சில விலங்குகள் மனிதனை விட அதிக புலனறிவை பெற்றுள்ளன என்ற விஞ்ஞானிகளின் கூற்று இதற்கு சிறந்த ஆதாரமாகும். மனிதனின் புலன்களால் அறிய முடியாத பல உண்மைகளை வஹி விளக்குகிறது. எனினும் பலர் புலனறிவில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து வஹி அறிவு கூறும் உண்மைகளை நிராகரிக்கின்றனர். இது மிகவும் அபத்தமானதாகும். இப்பூமியில் அல்லாஹ்வின் பிரதிநிதி என்ற வகையில் மனிதன் அல்லாஹ்வுக்கும் அவனது படைப்பினங்களுக்கும் இடையிலான தொடர்பை அறிவதற்கு வஹியே வழிகாட்டியாக அமைகின்றது.
மற்றும் மனிதனது உள்ளத்தில் தோன்றுகின்ற சில அடிப்படையான வினாக்களுக்கு கூட நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்கிறேன், எனது பிறப்பின் நோக்கம் என்ன போன்ற வினாக்களுக்கு புலனறிவாலோ அல்லது பகுத்தறிவாலோ மாத்திரம் சரியான பதிலை குறிப்பிட முடியாது. அவ்வாறு பதில் கூற முயன்ற மனிதன்தான் சிலைகளை கடவுள் என்றான், கடவுளே இல்லை என்றான், மனிதன் குரங்கிலிருந்து தோன்றியவன் என்றான். இவ்வாறு மனிதனது உள்ளத்தில் தோன்றுகின்ற சில அடிப்படையான வினாக்களுக்கான பதிலை அறிந்து கொள்வதற்கு வஹி அறிவு அவசியமாகும். மேலும் மனித வாழ்வை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு வஹி அவசியமானதாகும். அதாவது மனித வாழ்வென்பது சிக்கலான ஒரு தொகுதியாக கருதப்படுகிறது. பிரச்சினைகள், சிக்கல்கள், வாழ்வியலுக்கான போராட்டம், வளப்பற்றாக்குறை என்பவைகள் மனித வாழ்வை சிக்கலான நிலைமைக்கு தள்ளிவிடுகின்றன. எனவே குறித்த இந்த சிக்கலான தொகுதியை மனிதன் தனது பலவீனங்களுடன் எதிர்கொள்ள முயற்சிக்கும் போது வாழ்வில் சமநிலை இழக்க மனித வாழ்வின் பல்வேறு பகுதிகள் சீர்குலைந்து போகின்றன. எனவே மனிதனுக்கு தனது வாழ்வை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாக வஹி எனும் இறை வழிகாட்டல் முக்கியத்துவம் பெறுகிறது. இது தொடர்பாக அல் குர்ஆனில் நிச்சயமாக நாம் அவனுக்கு வழியை காண்பித்தோம், அதை பின்பற்றி நன்றி உள்ளவனாக இருக்கின்றான் அல்லது அதை புறக்கணித்து நன்றியற்றவனாக இருக்கின்றான். சூரா அல் இன்சான் 3வது வசனம். மனித வாழ்வு சம்பந்தமான சரியான புரிதலே வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கை சம்பந்தமான புரிதலை மையமாக வைத்தே தத்தமது நடத்தை கோலத்தையும் வாழ்வியல் முறைமைகளையும் அமைத்துக் கொள்கின்றனர். மனிதனை ஏன் படைத்தேன், எதற்காக படைத்திருக்கிறேன், இவ்வுலக வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் யாது என்பன பற்றியெல்லாம் மனிதனை படைத்த அல்லாஹ்வுக்கே நன்கு தெரியும் என்ற வகையில் வாழ்வு பற்றிய சரியான கண்ணோட்டத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற இறை வழிகாட்டல் ஒன்று அவசியப்படுகிறது. எனவே இம்மை மறுமை வாழ்வின் வெற்றிக்குரிய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ள வஹியின் அவசியப்பாடு இன்றியமையாததாகும். இது தொடர்பாக ஒரு ஹதீஸில் அவன்தான் உங்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் மீட்டு எடுப்பதற்காக தனது அடியானுக்கு தெளிவான வசனங்களை இறக்கி அருளினான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இரக்கமுடையவனாகவும் அருளாளனாகவும் இருக்கிறான். அடுத்து மாணவர்களே, மனிதன் மிக பலவீனமான ஒரு படைப்பாகும். பலவீனமான படைப்புக்கு என்றும் பலமான தொடர்பும் உதவியும் தேவைப்படுகிறது. மனித இயல்பு நிலையும் இறைவனை வேண்டுகிறது. எனவே மனிதனை தொடர்ந்தும் இறைவனோடு தொடர்பு கொள்ள வைக்கும் சாதனமாக வஹி காணப்படுகிறது என்ற அடிப்படையில் வஹி முக்கியத்துவம் பெறுகிறது. அல் குர்ஆனில் நீங்கள் அறிவுடையவர்களாக மாறுவதற்கு நாங்களே அல் குர்ஆனை அரபு மொழியில் இறக்கி வைத்தோம். சூரா யூசுப் 2வது வசனம். மேலும் முஃமின்களுக்கான ஔடதமாக வஹி திகழ்கிறது. அதாவது இறை வழிகாட்டல்களை பின்பற்றி வாழ்கின்ற முஃமின்கள் இறைவனை நோக்கி அழைப்பு விடுக்கின்ற போது சந்திக்கும் சிக்கல்கள், நெருக்கடிகள், துன்பங்களின் போது மன ஆறுதலாகவும் முஃமின்களை உறுதிப்படுத்தும் சாதனமாகவும் வஹி முக்கியத்துவம் பெறுகிறது. நான் உங்களோடு இருக்கின்றேன், ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள் என மலக்குமாருக்கு வஹி அறிவித்த பொழுதை நினைவுபடுத்துவீராக. சூரா அல் அன்ஃபால் 12வது வசனம். மனிதன் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளுக்கும் தாக்கங்களுக்கும் உள்ளாக அவனது உள்ளமே காரணமாக அமைகிறது. அத்தோடு உடல் உள நோய்களுக்கு மாத்திரமில்லாமல் சமூகவியல் நோய்களுக்கும் கூட உள்ளம்தான் அடிப்படையாகும். மனிதனின் ஆக்கத்திற்கும் வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் உள்ளம்தான் காரணமாக அமைகின்றது.
அதாவது மனிதனுக்கு ஈருலக வாழ்வில் வெற்றியை தேடிக் கொடுக்கக்கூடிய இந்த உள்ளம் அவனது அழிவுக்கும் கை சேதத்திற்கும் துணை புரியக்கூடியதாகவும் உள்ளது. எனவே உள்ளத்தில் அமைதியை அளித்து உள்ளத்தை உரிய ஒழுங்கில் நிர்வகிப்பதற்கு வஹியின் அவசியப்பாடு முக்கியமானதாகும். இவ்வாறு ஆன்மீகம், அரசியல், அறிவியல், குடும்பவியல், குற்றவியல், சமூகவியல், கல்வியியல், கொள்கையியல், பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலும் மற்றும் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் எல்லா பிரச்சினைகளுக்கும் மேலும் இம்மை மறுமை என அனைத்து விடயங்களுக்கும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா தீர்வுகளையும் மனிதன் தனக்கு இறைவன் அளித்த அருட்கொடைகளில் ஒன்றான பகுத்தறிவை கொண்டும் சீரான முறையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்குமான நேர்வழி காட்டலை கால தேவைக்கேற்ப படிப்படியாக வஹியினூடாக அல்லாஹ் போதித்தான். எனவே நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நிரந்தரமான மறு உலகிற்கு அதாவது மறுமை வெற்றிக்காக அல்லாஹ்வினால் வழிகாட்டப்பட்ட நேரான பாதையில் வஹியின் வழிகாட்டலுக்கேற்ப தன்னுடைய வாழ்வுதனை ஒழுக்கமான சீரான நிறைந்த ஈமானுடன் இம்மையில் மறுமை வெற்றிக்கான படிக்கட்டுகளில் அடியெடுத்து தம்முடைய வாழ்வுதனை ஒவ்வொரு மனிதனும் நெறிப்படுத்தல் அவசியம். எனவே வஹியானது அன்றும் இன்றும் எந்த காலத்துக்கும் அதாவது முக்காலத்திற்கும் அத்தியாவசியமானதொன்றாகும். சரி அன்பார்ந்த மாணவர்களே, வஹியின் அவசியப்பாடு தொடர்பாக ஒரு விரிவான கண்ணோட்டத்தை செலுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் எனது அடுத்து வரும் பதிவில் தற்காலத்தின் வஹியின் சாத்தியப்பாடு தொடர்பாக அவதானிக்கலாம் என உத்தேசித்துள்ளேன். மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.